Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். தோல் சீக்கிரமாக வரதுக்காக. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தினீங்கனாலே தோல் வந்துடும். இப்போது தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நான் பால் சேர்த்து அரைக்க போகிறேன். 2 கப் பாதாமுக்கு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் பாதாமுக்கு 1.5 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது இது நல்லா சூடாகட்டும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், டக்குன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும், பட் ஆனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக ஆரம்பித்ததும் நம்ம இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க, கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பதம். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ இதை லைட்டாக ஒரு கப் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.